இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சனிக்கிழமை அதிகாலை வேளையிலே அன்னையினுடைய திருத்தலத்தை நாம் ஒவ்வொருவருமே நாடி வந்திருக்கிறோம். எனவே இந்த வேண்டுதல் மன்றாட்டோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எல்லாம் கிடைக்க பெற அவருடைய பரிந்துரை முழுமையாக உங்களுக்கு கிடைக்க உங்களை வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளில் தாய் திருச்சபையானது நம்முடைய மாபெரும் திருத்தூதர் பவுல் அவருடைய மனமாற்ற பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த விழா இந்த நாளில் நமக்கு சொல்கிற செய்தி என்ன? யார் ஒருவர் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார்களோ அவர்கள் கடவுளை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு சிறப்பான செய்தியைத்தான் புனித பவுலினுடைய மனமாற்ற விழா நமக்கு சொல்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையை நாம் இன்றைக்கு கூட மீண்டும் மீண்டும் வாசிக்க கேட்டோம். அவருடைய அழைப்பு திருத்துதர் பணிகள் நூலில் எடுத்து பார்க்கிற வேளையிலே அதிகாரம் 9, 22, 26 3 இடங்களில் தன்னுடைய அழைப்பை பற்றி பவுலடியார் மீண்டும் மீண்டுமாக அவர் தெளிவுபடுத்துவதை திருத்துதர் பணிகளிலே நாம் வாசிக்கிறோம். பொதுவாக நற்செய்தியின்படியும் வேதாகமத்தின்படியும் பார்க்கிற பொழுது எந்த ஒரு காரியம் மிக முக்கியமான ஒன்றோ அது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அங்கு பதிவிடப்படுவதை பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய பாடுகளை குறித்து 3 முறை அவர் பதிவு செய்வதை நற்செய்தியாளர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இயேசுவோடு வாழ்ந்த ஒரு அனுபவம் இல்லை என்று சொன்னாலும் உயிர்த்தாண்டவரால் அழைக்கப்பட்ட பவுலடியார் தன்னுடைய மனமாற்றத்தின் போது கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார். அதன் வழியாக கடவுளை சம்பாதிக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருந்தார் என்பதை அவருடைய அழைத்தல் வாழ்வை தானே தன்னுடைய சுயசரிதையை சொல்வதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு காலகட்டத்திலே எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் இருந்தேன், கமாலியல் என்ற ஒரு பெரிய குருவிடத்திலே பயிற்சி பெற்று என்னுடைய பார்வை நோக்கமெல்லாம் அந்த கிறிஸ்துவ மக்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோளாக நான் கொண்டு வாழ்ந்தேன் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். அதே வேளையிலே அவர் ஆண்டவரால் தடுத்து ஆட்கொள்கிற பொழுது நீ என்னை துன்புறுத்துவது ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்டபோது தன்னுடைய வாழ்வை அவர் முழுவதுமாக மாற்றிக்கொள்கிறார். அவருடைய பார்வை அங்கே குறைபடுகிறது. மீண்டும் அனனியாவிடத்திலே சென்று அங்கே பார்வை பெறுகிறார். மீண்டும் பார்வை பெறுகிறார் என்பதை அவர் அழகாக பதிவு செய்கிறார். அப்படி என்று சொன்னால் அதுவரை கிறிஸ்தவர்களை அவர் பார்த்த பார்வை வேறு, பிறகு அவருடைய பார்வை வேறு விதமாக மாறுகிறது. எந்த கிறிஸ்தவர்களை நான் ஒழித்து கட்டுவேன் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தாரோ அந்த கிறிஸ்தவ மக்களுக்காகவும் சரி, கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வை உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதராக அவர் மாறினார். இன்றைக்கு மாபெரும் தூணாக திருச்சனுடைய 2 பெரும் தூண்கள் என்று சொன்னால் பேதுரு, பவுல் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தன்னுடைய பணியை அவர் அமைத்து கொள்கிறார். காரணம், ஆண்டவருடைய குரலுக்கு அவர் செவி சாய்த்தார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொன்ன பொழுது நீர் யார் என்ற கேள்வியை கேட்டு உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் கண்டவுடனே அவருடைய வாழ்வு முழுவதுமாக மாற்றம் பெறுகிறது. எனவே யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். அன்னையினுடைய வாழ்வு அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த கபிரியேல் வானதூதர் வழியாக கடவுள் அன்னையினுடைய உதவியை நாடி வருகிற வேளையிலே இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அந்த கடவுளை சம்பாதிக்கிறார்கள். இந்த காரணம், அதன் விளைவு இன்றைக்கு விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டு அகில உலக மக்களே இந்த அன்னையை ஒவ்வொரு நாளும் வணங்கக்கூடிய அல்லது அவருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக அந்த அன்னையை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, பவுலடியாரும் அன்னை தூய லூர்து அன்னையும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய குரலை கேட்பதால் நான் என்ன பெரிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்ற ஒரு கேள்வி நமக்கு இருந்தால் இந்த 2 பேருடைய வாழ்வு சொல்லக்கூடிய அற்புதமான பதில், அந்த ஆண்டவரை நாம் நம்முடைய உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்ள முடியும்
என்பதுதான் இந்த அழகான ஒரு பதிலாக இருக்கிறது. எனவே இந்த சிறப்பான நாளிலே பவுலடியாருடைய மனமாற்ற விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கிற பொழுதெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய பார்வை வேறு விதமாக மாறுகிறது. அது நாம் சந்திக்கக்கூடிய சவால்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நெருடல் நம் உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் உறுத்தி கொண்டே இருக்கலாம். அந்த வேளையிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை முழுவதுமாக கடவுளிடத்திலே சரணாகதியாக ஒப்பு கொடுத்து அவருடைய குரலை கேளுங்கள். நம்முடைய பார்வை புது பார்வையாக மாறும். கடவுள் வேறு விதமான ஒரு வழியை நமக்கு காட்டி நம்முடைய வாழ்வில் எல்லாமே ஏற்றம் காண செய்வார் என்பதை இந்த 2 பேருடைய வாழ்வு நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒவ்வொரு நாளும் உயிருள்ள இறை வார்த்தையை நாம் வாசிப்போம். ஆலயங்களிலே இறை வார்த்தை வாசிக்கப்படுகிற போது ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்ப்போம். அதன் வழியாக ஆண்டவர் நம்முடைய பார்வை புது பார்வையாக மாற்றம் பெற்று அந்த ஆண்டவரை உரிமை சொத்தாக்கி கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.